முடியல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஏன்னா லீக்ல எந்த மேட்சுமே அவங்க தோக்கல. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ பேட்டிங்ல தான் ப்ரோ ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஒரு 300+ டார்கெட் குடுத்தா மட்டும் தான் இங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். முடியல. கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு ஏத்துக்கவே முடியலங்க. நான் கண்டிப்பா ஏன்னா இந்தியா பக்கா ஃபார்ம்ல இருந்துச்சு. அப்படி துவச்சு எடுத்துடலாம்னு நினைச்சோம். ரொம்ப மனசு விக்கெட் விழுவும் உடஞ்சு போயிட்டேங்க. என்னங்க ஏங்க இப்படி எனக்கு சீரியஸா டோனி இல்லாத மிகப்பெரிய குறைங்க. எங்கங்க டோனி ரிட்டையர்ட் ஆகி போச்சு. ஐயோ சாமி என்னங்க இப்படி நடக்குது? யாருங்க ஹெட்டு ஐயோ ஏங்க 100 செஞ்சுரிலாம் அடிக்கிறாரு? யாருங்க இவங்கலாம்? ஏங்க இப்படி வந்து நிறுத்த சொல்லுங்க. ஐயோ போச்சு. என்னால திருப்பியும் சொல்றேன், எனக்கு இந்தியா தோத்ததே எனக்கு மனசுல ஏத்துக்க முடியல. என்ன மாதிரி மனசு கஷ்டப்படுறேன். என்ன சொல்லணும்னா ஆள் ஒரு பெக்க போட்டு படுத்திருக்கேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். தோத்துனா கூட பிரச்சனை இல்லை. 10 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இப்போ கடைசி தோத்ததான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாமே சொந்த ஊரில் சொந்த பிச்சு நடக்குது. 10 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஃபைனல் மேட்ச் உட்காராங்க எல்லாமே. இதுமாதிரிலாம் மறந்து போய் வாங்கிட்டு